எல்லாருக்கும் வணக்கங்க. இங்க ஊருக்கு தோட்டத்துக்கு வந்தாலே வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டோமுங்க. வெளியில் சுத்திக்கிட்டு ஏதோ ஒரு பக்கம் காட்டுக்குள்ள அங்க போக இங்க போகன்னு சொல்லி சுத்திட்டு இருப்போம். அப்படித்தான் பனங்கிழங்கு கொஞ்சம் இருந்தது. சரி புடுங்கலாம்னு சொல்லி அந்த அண்ணன் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பனங்கிழங்கு புடுங்கிட்டு அப்படியே பனஞ்சீம்பு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். இந்த பனஞ்சீம்பு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இந்த பனங்கொட்டை முளைச்சி வர பனங்கொட்டையை வெட்டினோம் அப்படின்னா உள்ள இந்த மாதிரி இருக்குமுங்க. இதுதான் பனஞ்சீம்பு அப்படின்னு சொல்லுவோம். டேஸ்ட் சூப்பரா இருக்குமுங்க. அவ்வளோ சத்தானதும் கூட. பனங்கொட்டையை முளைக்க போட்டு அதில் கிழங்கு வர்றது போக முளைக்காத கொட்டை, அதாவது கிழங்கா வராமல் சும்மா முளைப்பு மட்டும் வந்ததில்ல இந்த மாதிரி பூ வருங்க. இதை பனஞ்சீம்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பஞ்சு பஞ்சாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா காட்டுக்கு போயிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இதை டெய்லியும் வெட்டி கொண்டு வருவாங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. சாப்பிட்டே இருக்கலாமான்னு இருக்குமுங்க. ரொம்ப இனிப்பும் இருக்காது. ஆனால் அது ஒரு டேஸ்ட்டில் நல்லாவே இருக்குது. இந்த தென்னம்பூ எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த சீம்புமே நல்ல ஒரு ருசியாக இருக்குமுங்க. அப்படியே வேக வைக்கலாம்னு ஒரு 5-6 பனங்கிழங்கையும் கொஞ்சம் பிடுங்கிட்டோமுங்க. இனி இந்த வெய்ய காலத்துக்கு நொங்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இனி அடுத்தடுத்து நொங்கு சீசனும் வந்துருச்சு. அந்த நொங்குல தப்பி போகிற ஒவ்வொரு காய் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பனங்கிழங்காவும் பனஞ்சீம்பாவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். நொங்கு, பனங்கிழங்கு, இந்த மாதிரி பனஞ்சீம்பு, பனந்தெளுவு இதெல்லாம் கிடைச்சிது அப்படின்னா குழந்தைகளுக்கு வாங்கி கொடுத்து பழக்குங்க.